ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் இந்த கடைசி பகுதியை நாம பார்க்க இருக்கிறோம். இது கடைசி நாள். இந்த நாளோடு இந்த வேத ஆராய்ச்சிகள் முடிய போகிறது. இதுல நாம என்ன தெரிந்து கொண்டோமோ அதை நாம் ஏற்கனவே அக்கா ஜெபம் பண்ணும் பொழுது சொன்னது போல நமக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இல்லாமல் அதை பிறருக்கு சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளில நாம் 25ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏற்கனவே பார்த்து விட்டோம். 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு 10வது நாள், கடைசி நாள். 2 பாகமாக நடத்தி இருக்கிறோம். முதல் பாகத்துல 5 நாள், இந்த 2வது பாகத்துல 5 நாள் நடத்தி இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த ஸ்லைடு, முதல் ஸ்லைடு நமக்கு எப்போதும் தெரியும். இந்த ஸ்லைட்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். பொதுவாக எல்லா வேத ஆராய்ச்சியிலையும் ஒரே வசனம் தான் நம்ம சொல்லி ஒரு ஜெபமாக சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே வசனத்தை இப்ப திரும்ப சொல்ல போகிறோம். நம்ம எல்லாம் மனதிற்குள்ளாக இதை சொல்லுவோம். ஏனென்றால் வேதம் அதிசயங்களால் நிறைந்தது. இன்னைக்கு கூட நிறைய அதிசயங்களை பார்க்க போகிறோம். அன்னைக்கு சொன்ன ஒரு 20% புதுசா நீங்க தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னேன். ஒரு அக்கா சொன்னாங்க, இல்ல இல்ல நிறைய நாங்க புதுசா தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். இன்னும் நிறைய காரியங்களை இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தள்ளும் சுவாமி, என் கண்களை திறந்தள்ளும் சுவாமி என்று சொல்லி நம்ம ஜெபத்தோட இதை ஆரம்பிப்போம். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 25 அதிகாரங்களை நாம் வாசித்திருக்கிறோம். மறைந்திருக்கும் மோசே நிறைய இதுல சொல்லிக்கிட்டே வரலாம். இப்ப கடைசியா நம்ம பார்த்த அந்த மலை பிரசங்கத்துல கூட மலையிலிருந்து பிரசங்கம் என்றாலே அது மோசையை காட்டுகிறது. மோசே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், சீனாய் மலைக்கு 8 முறை ஏறி இறங்கியவர். சோ அவர் மலையிலேயே வாழ்ந்தவர். மலைகள்ல இயேசு கிறிஸ்துவை பிதாவை தரிசித்தவர். ஏறக்குறைய இல்ல முகமுகமாய் பார்த்த அவரை போல வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக ஆண்டவரை பார்த்தவர். அவர் மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணாரு, மக்களை சந்தித்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவ மலையிலிருந்து பிரசங்கம் பண்றாரு. இந்த அமைப்பு இப்போ நம்ம பார்க்கிற இந்த ஸ்லைட்ல தான் இந்த மத்தேயுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ஆகவே இதை ஃபுல்லா திருப்பி நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கடைசியாக டிக் அடிச்சிருக்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா 25ஆம் அதிகாரத்தை நம்ம தொட்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்துல வந்தவர்களுக்கு தெரியும், வராதவர்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். 25ஆம் அதிகாரத்தை நாம தொட்டு இருக்கிறோம். நேற்று இந்த பவனியிலிருந்து ஆரம்பித்தோம் இல்ல, ஓசன்னா பவனி 21ஆம் அதிகாரம். நம்ம ஒவ்வொரு அதிகாரத்துல என்னென்ன இருக்கிறது என்பதையும் நமக்கு தெரியும். இந்த ஸ்லைடை நீங்க ஒரு இது எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நமக்கு தெரியும், இதுதான் மெயின் ஸ்லைட். 5 புக்ஸ் இருக்குது. முன்னுரை, அதுக்கு நான் பேரு முகவுரை, சஸ்பென்ஸ்னு போட்டிருக்கிறேன். முடிவுரை, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முடிவுரை. அது கிளைமேக்ஸ். அதான் கிளைமேக்ஸ்ல முடியுது இல்ல, இந்த சினிமாலாம் அப்படிதான் கிளைமேக்ஸ்ல முடிப்பாங்க. அது மாதிரி நம்முடைய இந்த மத்தேயு அழகா அது மாதிரிதான் இதை எழுதி இருக்கிறார். அழகா ஒரு விறுவிறுப்பாக அவர் எழுதி இருக்கிறார். இப்பொழுது 25ஆம் அதிகாரத்தை நாம் லைட்டா முதல்ல தொட்டு பார்த்திருக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான் இந்த மொத்த எல்லா அதிகாரங்களிலும் இருக்கக்கூடியது. கம்ப்ளீட்டாக இதுல நம்ம வருகிறது. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம என்ன இருக்குது அப்படின்றது 28 அதிகாரங்கள் மொத்தம் மத்தேயுல. அதுல ஒவ்வொரு அதிகாரத்திலும் எது முக்கியம் என்று நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக இதுல போட்டிருக்கிறோம். இதுல ஒரு நல்ல ஆச்சரியமான ஒரு காரியம் அவர் எழுதுனதனுடைய ஒரு அந்த சிமெட்ரி, அதாவது சீர்மை தன்மையை நம்ம பார்க்கலாம். முதல்ல 3 அதிகாரங்கள் பிரசங்கம், மலை பிரசங்கம். முதல் மலை பிரசங்கம், 2வது மலை பிரசங்கம், அதுவும் 3 அதிகாரங்கள் இல்ல, கடைசியில முடிகிறது மலை பிரசங்கம். முதல் 3 அதாவது 5வது அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல முதல் மலை பிரசங்கம் வருகிறது. அங்க பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள் அப்படி வருது. ஆனா 2வது மலை பிரசங்கம் கொஞ்சம் கடினமான மலை பிரசங்கம். அதனாலதான் யாரும் அந்த மலை பிரசங்கத்தை நிறைய பேசுறது இல்லை. 2வது மலை பிரசங்கம் அது மலை பிரசங்கம்னே சொல்றது இல்லை இல்ல. 23, 24, 25 ஆகிய 3 அதிகாரங்களில இறுதிக்கால மலை பிரசங்கம் என்று அதுக்கு நம்ம போட்டிருக்கோம். அதுவும் மலையில தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. இந்த 3 அதிகாரங்கள்லயும் வருகிறது. இதை நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். 25ஆம் அதிகாரம் டச் பண்ணி இருக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம நேற்று தினத்துல பார்த்தது அதிகாரம் 21ல ஓசன்னா பவனி. இதை கொஞ்சம் நான் இன்னைக்கு திரும்பி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும், யாவே என்று நம்ம சொல்லி கர்த்தரிடத்துல ரட்சிப்பை கேட்கிற ஒரு பவனி தான் அந்த பவனி. ஆக்சுவலா ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் இயேசுவே ரட்சியும் என்று சொல்லி அந்த நேரில் ஒரு கதறி அழுத ஒரு கூக்குரல் தான் அது ஆக்சுவலா. ஆனா அது நம்ம வெற்றி பவனியாக நாம் இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதை நான் சொன்னேன். அவரு கிழக்கு வாசல் வழியாக வந்தார். கிழக்கு வாசல் இன்றைக்கு மூடப்பட்டு இருக்கிறது. எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், அது மூடப்பட்டு இருக்கிறது. அவர் வந்த பிறகு அது மூடப்பட்டது. அது எப்போ திருப்பி திறப்பாங்கன்னா, அவர் வரும்பொழுதுதான் திறப்பாங்க. அது கரெக்டா எசேக்கியேல் 44 அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் விதத்துல அவர் செய்தார். அதை கூட நீங்க பாத்தீங்கன்னா, கழுதையில ஏறார். 2 மைல் தான். பெத்பகே என்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. அங்க இருந்து எருசலேமுக்கு போகணும். ஒரு 2 மைல் தூரம். இவ்வளவு தூரம் நடந்து வந்தாரு. நடந்தே போயிருக்கலாம். ஆனா அங்க வந்து கழுதையை தேடுறாரு. ஏன்னா வேத வசனம் நிறைவேறுகிறது. ஏறக்குறைய 48 வேத வசனங்கள் அவருடைய இந்த பாடு மரணங்களிலேயே நிறைவேறி இருக்கிறது. நல்லா கவனிங்க. 48 தீர்க்க தரிசனங்கள், வேத வசனங்கள், ஓல்டு டெஸ்டமெண்ட்ல, பழைய ஏற்பாட்டுல எத்தனை 100 ஆண்டுகளுக்கு, 600 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவருடைய பாடு மரணங்களில 48 நிறைவேறி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 324 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. அதுல ஒண்ணு இந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருவார் என்றதுனால இயேசு கிறிஸ்து அங்க 2ஐயும் கூப்பிட்டுக்கிறார். தாய் கழுதை கூட வருகிறது. ஏன்னா குட்டி கழுதையில ஏறினா அது மிரளும். அது மரலாம இருப்பதற்காக தாய் கழுதையை கூட கூட்டிட்டு ஆண்டவர் அதன் மேல ஏறி வருகிறது. அது ஒரு ஓசன்னா என்கிற, அதுதான் நான் நேற்றைய தினத்துல ஆரம்பித்தேன். ஒருவேளை நேற்றைய தினத்துல ஆரம்ப ரெக்கார்டிங் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் அதை திரும்ப இப்ப நான் சொல்றேன். சரி. அப்புறம் 22ஆம் அதிகாரத்துல நாம் 22 ஞாபகம் வந்துடலாம். இந்த 2 கட்டளைகள் இயேசு கிறிஸ்து 2 2 கட்டளைகள், கேள்விகள் அங்கே நிறைய இருக்கிறது. இது கேள்விகளும் கட்டளைகளும் இருக்கிற அதிகாரம் தான் 22ஆம் அதிகாரம். நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 22 அந்த கட்டளைகள் நமக்கு தெரியும். தேவனிடத்திலே முழுமையாக அன்பு கூறு, அடுத்தது பிறனிடத்திலே, அல்லது உன்னை போல பிறனை நேசி என்கிற அந்த அது 2 கட்டளைகளை ஆண்டவர் சுருக்கிட்டார். 613 கட்டளைகள் யூதர்களுக்கு இருந்தது. மோசேயுடைய உபாகமம் புத்தகம் எல்லாம் எழுதி எண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 613 கட்டளைகள். எல்லாத்தையும் சேர்த்து 2 கட்டளையாக மாறினார். அதுதான் அதிகாரம் 22ல இருக்கிறது. கட்டளைகள், கேள்விகள். அடுத்து 23ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல இருந்தா பிரசங்க ஆரம்பிக்குது. சிகப்பு கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் பிரசங்கம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். சிகப்பு கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம். மீதி பிரசங்கம் எல்லாம் ஒரு அதிகாரம் தான். இந்த கடைசியிலேயும் 3 அதிகாரம், முதல்லயும் 3 அதிகாரத்துல வருகிறது. சரி, கடைசி இறுதிக்கால மலை பிரசங்கத்துல ரொம்ப ஆச்சரியம். நம்ம நேற்று பார்த்தோம். 23ஆம் அதிகாரத்துல 8 ஐயோக்கள் வருகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 8 பாக்கியவான்கள் வருகிறது. அதுவும் இதுவும் அப்படியே கம்பேர் பண்ணோம் நம்ம. நேற்று நீங்க வந்தவர்களுக்கு தெரியும். அடுத்து 24ஆம் அதிகாரத்துல 7 அடையாளங்கள், 7 முத்திரைகள். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தோட, அதுலதான் அந்த 7 முத்திரைகள், 6 முத்திரைகள் 6ஆம் அதிகாரத்துல வருகிறது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும்போது நான் சொன்ன மெமரி டிப்ஸ். 6ஆம் அதிகாரம் 6 முத்திரைகள். அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்துல 7வது முத்திரை. இந்த 7 முத்திரைகளும் இந்த 24ஆம் அதிகாரத்துல வருகிறத நாம நேற்றைய தினத்துல ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் ஒருவேளை நமக்கு புதிதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு 25ஆம் அதிகாரம் பார்க்க போறோம். மூவழி ஆயத்தம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் 3 வழி ஆயத்தம் என்று நேற்று போட்டிருந்தேன். 26, 27, 28 இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஏற்கனவே பார்க்க போறோம். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சதுதான், நமக்கு ரொம்ப நல்லா பரிச்சயமானது. ஊற்றுதலும் சூழ்ச்சியும் போட்டு, அதாவது நறுமண தைலத்தை ஊற்றுதல், ஒரு அபிஷேகம் இயேசு கிறிஸ்து நடக்கிறது. ஆனா அதே நேரத்துல ஒரு பக்கம் ஒரு பெண்மணி வந்து அபிஷேகம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் அவரை பிடிச்சி கொலை பண்றதுக்கு சூழ்ச்சி பண்றாங்க. அது 27 அதிகாரம் சிலுவை, பாடுகளும் சிலுவையும் இருக்கிறது. 28ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலும் சீஷராக்குதலும் இருக்கிறது. இதுதான் 28 அதிகாரம். இப்பவே வந்து உங்களுக்கு இந்த ஃபுல் வியூ கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். திரும்பி ஒரு விஷயம், நீங்க இதெல்லாம் திரும்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூவழி ஆயத்தம் என்பதுதான் 25ஆம் அதிகாரத்துல இந்த 10 கன்னிகைகளை பற்றி நேற்றைய தினத்துல பார்த்தோம். அது பார்த்துதான் முடிச்சோம். இந்த ஊமைகளை ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை நான் நேற்று சொல்ல விட்டுட்டேன். என்னன்னா, எல்லா ஊமைகளையும் தன்னுடைய வருகை பற்றி அவர் சொல்லும்போது தாமதத்தை சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். பல ஊமைகளில அவர் தாமதம், இந்த 5ஆம் வசனத்துல சொல்றாரு. 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, மணமகன் வருவதற்கு தாமதமான போது, தாமதம், நாட்கள் தள்ளுகிறது. இப்ப கூட பாருங்க, ஆண்டவருடைய வருகை தள்ளி கொண்டு போகிறது இல்ல. அப்போ தாமதம் என்பது வருகையிலே வரக்கூடிய ஒரு அடையாளம். அதுவும் ஆண்டவர் தாமதிக்கிறார். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருப்பதனாலே தாமதிக்கிறார். இதை நான் நேற்று சொல்லல. ஆனா இதுல வந்து என்னன்னா, பரிசுத்த ஆவியின் நிறைவு ரொம்ப வேணும் அப்படின்றதுதான் முதல் ஆயத்தம் என்றுதான் நேற்று முடிச்சேன். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு சமம். சகரியா 4:1-7 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய
ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார் அல்லவா? அந்த ஆவி என்பது அந்த எண்ணெயை அங்க வருகிறத நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குத்து விளக்குகளை பற்றி அங்க வருகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் நிறைவு. அப்ப நமக்கு ஒருவேளை இந்த நிறைவு பெறாதவர்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் இந்த மாலை நேரத்துல உங்களை என்னை கேட்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது ஒரு ஆயத்தம், ஒரு வழி ஆயத்தம். ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு வழி அது. நான் பரிசுத்த ஆவியில இன்னும் அதிகமாய், வேதவசனம் அழகாய் சொல்லுது. ரோமர் 8:14 என்ன சொல்கிறது? எவன் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரன். சோ ஆவியினாலே நடத்தப்படுகிறது. ஆவி ஆட்கொள்ளுது. நம்முடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது வித்தியாசமான வாழ்க்கை இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மனுஷிகமா நிறைய நடக்கிறோம். நம்ம மனசுல மைண்ட வச்சு ரொம்ப ட்ரை பண்றோம். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் பண்றோம். பிரெயினை வச்சு பண்றோம். மூளையை வச்சு. அது பிரயோஜனம் இல்லை. நிறைய நேரம் ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியம். சரி, இரண்டாவதுக்கு வந்துருவோம். இப்பதான் நம்ம இன்றைக்குரியதை நம்ம ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது உவமை நமக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை நமக்கு நல்லா தெரிந்ததுதான். இந்த 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன உவமை நமக்கு தெரிந்தது. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்து வாங்கினவன் கூட 5 சேர்த்துட்டாரு. 2 தாலந்து வாங்கினவர் இன்னொரு 2 தாலந்து சேர்த்துட்டாரு. இந்த 1 தாலந்துனா எவ்வளவு என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். 20 வருட சம்பள பணத்திற்கு சமமானது. கரெக்டா என்னன்னா 6000 தினாரி. ஒரு தினாரி என்பது ஒரு நாள் கூலி, ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் கூலி என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க கூலி எவ்வளவு ஸ்டாண்டர்ட்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் சம்பளம் என்று அடிப்படை சம்பளம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா 6000 என்பது ஒரு வருஷத்துக்கு 300 நாள் வச்சீங்கன்னா 20 வருஷம், அப்ராக்சிமேட்டா 20 வருடத்து சம்பளம் அல்லது 58.9 கிலோகிராம் கோல்டுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். இதுல எதனாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒரு தாளந்து எவ்வளவு? ஆனா இந்த எஜமா எவ்வளவு கொடுக்குறான்? 5 தாளந்து, 2 எவ்வளவு எக்ஸஸா கொடுக்குறான். வச்சு பாதுகாக்க மட்டுமல்ல, அதை பெருக்க. ரெண்டாவது நமக்கு என்னன்னா, பெருக்குவது நம்முடைய பொறுப்பு. இரண்டாவது ஆயத்தம் என்ன? ஆயத்தமான ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் அவருடைய ராஜ்ய விருத்திக்காக பெருக்க வேண்டும், அதை அதிகப்படுத்த வேண்டும். வச்சது போதும். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? ஒன்னை எடுத்துட்டு போய் புதைச்சு வச்சுட்டான் இல்ல அங்க. அதனாலதான் நான் இங்க போட்டிருக்கேன் 1 + 0. அவனுக்கு 0 ஆகி விடுகிறது. அவன் எதுவுமே கிடைக்கல, ஒண்ணுதான். ஆண்டவர் கேட்கிறார், நீ இதை காசுக்காரர்கிட்ட கொடுத்திருக்கலாமே, நீ அப்படியாவது பணம் வந்திருக்குமே, ஒரு வட்டியாவது வந்திருக்குமே என்று அவர் கேட்கிறத அந்த 25ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை, எதை கொடுத்திருக்கிறாரோ, எந்த தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, எந்த வசதிகளை கொடுத்திருக்கிறாரோ, எந்த அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறாரோ, எல்லாவற்றையுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு பெருக்கத்திற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். பெருக்கம் வர வேண்டும். பெருக்கம் நம்முடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்றோம். அந்த ஸ்டூவர்ட்ஷிப் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, நீங்க எந்த வேலையில இருந்தாலும், ரொம்ப அடிப்படை வேலையில இருக்கலாம், அதுலயும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்றார், அந்த 5 தாளந்து 2 தாளந்து வாங்கின அவங்க பெருக்கிட்டாங்களே, அவங்க கிட்ட சொல்ற, நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல நாம் உண்மையா இருக்க கர்த்தர் அழைக்கிறார். சரி, இது இந்த 2வது உவமை 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. இது நமக்கு தெரிந்த உவமை. அதனால இதுல நான் ரொம்ப டெல் பண்ண விரும்பல. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒருவேளை இந்த தாளந்து என்பது வேணா தெரியாம இருந்திருக்கலாம், எவ்வளவு அமௌண்ட்னு. இப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பெரிய அமௌண்ட்டா அவன் கொடுத்துட்டு போறான். அதனாலதான் அதிகமா கேட்கிறான், எதிர்பார்க்கிறான். யார்கிட்ட அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல அதிகம் எதிர்பார்க்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாலோம்ல பைபிள் ஸ்டடியில இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நிறைய கொடுக்கப்படுகிறது. நிறைய பாருங்க, இந்த வேத ஆராய்ச்சி எல்லாம் ஃப்ரீயா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்கி கிளாஸ் நடத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ எவ்வளவு கொடுக்கப்படுகிறது, ஆண்டவர் நம்மிடத்துல அதிகமாய் கேட்பார். அது கவனமா இருக்கணும்ல. சரி, அடுத்தது வந்துருவோம். அடுத்தது நியாய தீர்ப்பு 31 46 வரைக்கும் இருக்கிற பகுதி. 25ஆம் அதிகாரம் 31 46 வரைக்கும் இருக்கிற பகுதி. இதுவும் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. வெள்ளாடு தனியா, செம்மறியாடு தனியாக, ஷீப் அண்ட் கோட் இதை பிரிக்கிறார். இதுல ஷீப் நல்ல திக்கா இருக்கும். அதனால அதுக்கு மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ராத்திரி படுக்க போகும்போது எல்லாத்தையும் பிரிப்பாங்களாம். அது புல் மேயும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவாங்க. ஆனா ராத்திரி படுக்க போகும்போது பிரிச்சிருவாங்க. ஏன்னா ஷீப்புக்கு ஹாட்டா இருக்க முடியாது. அதுக்கு ஏற்கனவே நிறைய உள் இருக்கும். அதன் மேல நிறைய அதனுடைய ரோமம் திக்கா இருக்கிறதுனால அதுக்கு உள் அதிகமா இருக்கும். அதனால அதுக்கு வேற கூல் பிளேஸுக்கு கொண்டு போவாங்க. இந்த வெள்ளாட்டை ஹாட் பிளேஸுக்கு கொண்டு போவாங்களாம். அதே மாதிரி அங்க நல்லா போட்டிருக்கு.
அந்த 25ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு வசனம் அழகா வருகிறது. என்னன்னா, பிரிப்பது போல அப்படின்னு வரும். அங்க நீங்க 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் கேளுங்க. 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. எப்பவுமே மேய்ப்பர்கள் பிரிப்பார்கள். அதே போல இவர் பிரிப்பார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் பிரிக்கிறார். இது எப்ப நடக்குது? என்ன நடக்குது? கொஞ்சம் நெறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம கொஞ்சம் நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம நியாய தீர்ப்புனா ஒரே நியாய தீர்ப்ப நம்ம நினைக்கிறோம். நீங்க இங்க நான் கீழ போட்டிருக்கிறேன். ரெவலேஷன் 20 வெளிப்படுத்தின விசேஷம் 20ல ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அது பரலோகத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பு. அது வெள்ளை சிங்காசனம் என்று போட்டிருக்கு. இதுவும் சிங்காசனம் வரும். 25லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் சிங்காசனத்துல வீற்றிருப்பார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து அங்க ரொம்ப ஏழையா நிக்கிறார். அவர் சாக போறார். ஏழை வடிவில் வந்தவர், சாக போறவரு, எல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மகிமை பொருந்தினவராக வரப்போறேன்னு 31ஆம் வசனத்துல சொல்றாரு. அது ஒரு நமக்கு பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிருப்பாங்க சில பேர். இவரே சாக போறார், இவரே அடிபட போறேன்னு சொல்றாரு. ஆனா என்னமோ மகிமை பொருந்தினவரா வருவேன்னு சொல்றாரு. ஆமா, நிச்சயம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார். அவர் சொன்னபடியே செய்வார். அவர் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. அழிவு வரும்னு சொன்னார், அழிஞ்சு போச்சு. நான் திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்காரு. கட்டாயம் வருவார். மறக்கவே வேண்டாம் நீங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இந்த அடுத்த நியாய தீர்ப்பு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது பரலோகத்துல நடக்கிறது. அது கொஞ்சம் வித்தியாசம். அங்க புஸ்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறதை வைத்து ஒரு பிரித்தல் நடக்கிறது. நல்லா கவனிக்கணும். அது வேற. இது என்னன்னா, பூலோகத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார் அல்லவா? இந்த ராப்சருக்கு அப்புறம் இந்த ட்ரிபுலேஷன் எல்லாம் முடிந்த பிறகு, எல்லா உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து வருகிறார் அல்லவா? அப்பொழுது எஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேர், அவங்க கொஞ்சம் பேரை அவர் பிரிக்கிறார். அந்த கொஞ்சம் பேர் எதை வைத்து பிரிக்கிறார்? வித்தியாசம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறையா? கிடையாது. அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களா அப்ப இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ராப்சர்ல போயிருவாங்க. நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் அவங்கலாம் போயிருவாங்க. அதனால அந்த இடத்துல நல்லா கவனிங்க. மத்தேயு 25ல ஒரு வார்த்தை கூட நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதெல்லாம் எதுவுமே வரல. அவங்க செய்ததை வைத்து ஆண்டவர் பிரிக்கிறார். எதை செய்தது? நமக்கு தெரியும். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வருகைக்கு, இந்த வருகைக்கு நம்ம அப்ப செய்ய வேண்டாமா அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம். நம்ம ராப்சர்ல போயிருவோம், அதனால இல்ல நமக்கும் அது கட்டளை தான். என்னன்னா, சிறியவர்களுக்கு நாமும் செய்யணும். தாகமா இருந்தேன், சிறைச்சாலையில இருந்தேன், அவர் நிறைய சொல்றாரு. வியாதியா இருந்தேன், நீங்க பார்க்க வரல அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது செய்தவர்கள் செய்யாதவர்களை பிரிக்கிற ஒரு பிரிப்பு. இது ஒரு வித்தியாசமான நியாய தீர்ப்பு. இந்த இறுதி நியாய தீர்ப்பு 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்க போகிறது தான் வெளிப்படுத்தல் 20லே வருகிறது. ஆனா இது இயேசு கிறிஸ்து உபத்திரவ காலத்துக்கு பிறகு வருகிறார் அல்லவா? அப்பொழுது நடக்க போகிற பிரிப்பு. இது ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லுவதை விட இது பிரிப்பு என்று சொல்லலாம். செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை பிரிக்கிறார். இதுதான் இங்க நடக்கிற ஒரு காரியம். ஒரே கண்டிஷன் தாங்க. செய்தவர்கள் செய்யாதவர்கள். எதை செய்தவர்கள்? இரக்கம் காட்டி, சிறியவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இரக்கம் காட்டி, பரிவு, இரக்கம். இது ரொம்ப ரொம்ப ஜெனராசிட்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஏழை எளியவர்களை காணும் பொழுது, சிறியவர்களை காணும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த நேரத்துல யூதர்கள் நிறைய பேரு அந்த உபத்திரவ காலத்துல அவர்கள் மிகவும் அடிபடுகிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்தவர்களை குறிக்கிறார் என்று கூட சில வேத அறிஞர்கள் இதை சொல்லுகிறார்கள். அது எதுவா இருந்தாலும் சிறியவர்களாய், எளிமையர்களாய், அடிபட்டவர்களாய், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவன் சும்மா இருக்கக்கூடாது. இல்ல, கிறிஸ்தவன் அவர்களுக்கு உதவி செய்யணும். நீங்க அதை செய்யறது அது இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யறது மாதிரி. அவரே சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே நீங்க செய்யாம இருந்தீங்க. மதர் தெரேசா குஷ்ட ரோகிகளுக்கு கால்களை கழுவுவாங்களாம். ஒரு 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 ட்ரெயினி, ஒரு இன்டர்ன்ஷிப்ல ஒரு கேர்ள் போச்சான். போய் அவங்க கழுவுறதெல்லாம் பார்த்தேன். பயங்கரமா இருக்கு. ஐயோ, அந்த கால் அப்படியே அழுகி போயிருக்குது. அந்த காலை தொட்டு அவங்க அந்த மருந்தெல்லாம் தடவி கழுவி என்னென்னமோ பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. அது கிட்ட கேட்டுச்சான், என்ன என்ன மேடம் இப்படி பண்றீங்களே, எப்படி உங்களால முடியுது? இந்த காலையும் நீங்க கழுவி சுத்தம் பண்ணி மருந்து எல்லாம் போடுறீங்களே, நானா கிட்டையே எனக்கு நாத்த வேற எடுக்குது, கிட்டையே வர முடியலையே, நீங்க எப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது மதர் தெரேசா சொன்னாங்களாம், நான் இதை பார்த்த உடனே, இந்த காலை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துடைய கால்னு நான் நினைச்சுக்குவேன். இது இயேசு கிறிஸ்துடைய கால், அதனால நான் செய்வேன். அப்படி நினைச்சுக்கிட்டு செய்யும் பொழுது அதுல ஒரு ஒரு கொஞ்சம் கூட நமக்கு ஒரு என்ன இருக்காது, ஒரு த ஒரு தாவ நம்ம இது பண்ணவே மாட்டோம்.
ஒரு ஹிண்ட்ரன்ஸாவே அது இருக்காது. நம்ம நல்ல சந்தோஷத்தோட அதை செய்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 26ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இதுல இருந்து தான் நம்ம என்ன கவுண்ட் டவுன் டு குரூசிபிக்ஷன் போட்டீங்களே, சிலுவைக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறது. 26ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம். இது மூன்றும் இறுதி உரை இல்ல முடிவுரை என்று நம்ம சொல்லியிருக்கோம். இதுல 1ல இருந்து 30 வரைக்கும் அந்த கவுண்ட் டவுன் நடக்கிறது. 31ல இருந்து 75 வரைக்கும் நாங்க போட்டிருக்கிறோம். பிட்ரயல், பவுண்ட் அண்ட் பீட்டன். தமிழ்ல சொன்னா காட்டி கொடுத்தல், கட்டி போடுதல், கசை அடித்தல், இதெல்லாம் நடக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த பயங்கர பாடு, மரணம். இதுதான் நீங்க சுவிசேஷத்துல இங்க 33/160ன்னு போட்டேன். நான் உட்கார்ந்து எல்லா பேஜையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். 160 பேஜ் வருது சுவிசேஷத்துல. மொத்தம் 160 பேஜ். நம்ம 4 சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதெல்லாம் கணக்கு பண்ணா 160 பேஜ். அதுல 33 பேஜ் இதுதான் இருக்குன்னா இந்த பாடு மரணங்களுக்குரிய அந்த அதிகாரங்கள் இருக்கிறது. 33 பேஜ். அப்போ 20% ஏறக்குறைய சுவிசேஷங்களுடைய 20% இதுதான். அவருடைய வாழ்க்கையில முக்கியமாக இந்த நற்செய்தியாளர்கள் எல்லாம் எதை எழுத நினைத்திருக்கிறாங்கன்னா, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இதை கட்டாயம் எழுதணும்னு சொல்லிதான் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, 26 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்ப்போம். 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன இருக்குன்னா, இயேசுவை கொல்ல சதி திட்டம். இது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல நம்ம ஒரு பிரதான ஆசாரியன் சேர்ந்துதான் இதெல்லாம் சதி திட்டம் போடுறாரு. எங்க பார்த்தாலும் தலைமை குரு என்று புது மொழிபெயர்ப்புல வருகிறது. இந்த தலைமை குரு இருந்துகிட்டே தான் இருக்கிறார். அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, காய்பான்னு சாதாரணமா சொல்லுவோம். அவருடைய முழு பெயர் நான் கூகுள்ல பார்த்தேன். ஜோசப் பென் காய்பா, காய்ஃபஸ் என்று அங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஜோசப் பென் காய்ஃபஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. இவர்தான் இருக்கிறதுலே அதிக காலம் பிரதான ஆசிரியராக இருந்தவர். பாத்தீங்கன்னா கிபி 18ல இருந்து கிபி 36 வரைக்கும் இவரே இருந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. 67 பேர் 28 பேர் மாறி இருக்கிறாங்க. எப்போ 67 வரைக்கும் கிபி 60 மொத்தம் கிபி 67 வரைக்கும் இருந்ததுல பாத்தீங்கன்னா 28 பிரதான ஆசிரியர்கள் மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் தான் கடைசி பிரதான ஆசிரியரா இருந்திருக்கிறார். ஆக்சுவலா 67 வரைக்கும் கிமு 37 இருந்து கிபி 67 வரைக்கும் 67 யாரும் இல்ல. இவருக்கு அப்புறமே பிரதான ஆசிரியர்கள் இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த கிறிஸ்துவுக்கு பின் இது ஜோசிபஸ் வந்து கிபி 67ல எழுதுறாரு. அதனால நம்ம எழுதி இருக்கிறோம். 28 பிரதான ஆசாரியர்கள் மாறி 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 வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட். யாரு? காய்பா. சரியா? அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்றேன். அவரும் சேர்ந்துதான் இந்த சதி திட்டத்துல ஈடுபடுகிறார். 26ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன வருதுன்னா, அவங்க வந்து இப்ப செய்வானா அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. 26ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செயலாகாது என்றார்கள். அங்க 20 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க. 2 மில்லியன் நீங்க போட்டிருக்கிறேன். 20 லட்சம் ஜனங்கள். நான் நேத்து 2 லட்சம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வச்சுக்கலாம். இவர் ஜோசிபஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுறாரோ என்னமோ தெரியல. 20 லட்சம் ஜனங்கள், 2 மில்லியன் மக்கள் இருப்பார்கள் என்று சொல்றாரு. அப்ப இது நான் இப்ப போடுறதெல்லாம் ஜோசிபஸ் உடைய இதுல இருந்து வர்ற இதுதான் நான் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ஜனங்கள் இருக்கிறதுனால அவங்க கலகம் பண்ணிடுவாங்க. அதனால வேண்டாம் அப்படின்னு அப்ப தீர்மானம் பண்றாங்க. இவங்க தீர்மானம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி எப்படியோ ஆண்டவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அது நடந்துருச்சு. ஆனா பாருங்க, இங்க ரைட் சைடு போட்டிருக்க அந்த அந்த அதே கலர்ல போட்டிருக்க சிலுவைக்கு பின்னாலே வெட்டிலியஸ் என்பவர் சீரியாவின் கவர்னராக மாறுகிறார். அவர் தான் மெயின் கவர்னரா மாறுறார். அவர் இவங்களை பதவி நீக்க செய்யறாரு. 2 ஆண்டுகள்ல காய்பா 33 இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சிலுவை 36ல அவர் மரித்து போகிறார். அது 2 ஆண்டு தான் சொல்லி இங்க போட்டிருக்கு. ஒரு 3 ஆண்டு இருக்கலாம். 2, 3 ஆண்டுகளிலே காய்பாவும் பிலாத்துவும் தற்கொலை செய்து மரித்து போகிறார். இதுதான் இந்த நான் போட்டிருக்கேன். அது எங்க இருந்து எடுத்த அந்த ஜோசிபஸ் உடைய இதுல இருந்து நம்ம எடுத்திருக்கிறத கூட நான் போட்டிருக்கேன். நண்பர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டா முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து மேல விழுகிறவங்க எல்லா ஆட்சியாளர்கள் கூட அது தெரியும் அவங்களுக்கு. அதனாலதான் ரொம்ப பயப்படுறாங்க இல்ல. கிறிஸ்தவர்களை தொடுவதற்கு பயப்படுறதுக்கு காரணம் அவர்களுக்கு தெரியும் இது பிரச்சனை வரும். சரி, 26ஆம் அதிகாரம் 6ல இருந்து 13 வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் ஒரு அருமையான இந்த பெண்மணி நறுமண தைலத்தை கொண்டு வந்து
தைல குப்பியையே உடைத்து இல்ல அது அது வந்து ஒரு என்ன சொல்றது, மார்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு குப்பி. இங்க போட்டிருக்கேன் பாருங்க, படம் கூட போட்டிருக்கேன். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன். இதுல பார்த்தேன். அதை அப்படியே எடுத்திருக்கலாம். அதுக்கு ஹேண்டில்லாம் இருக்காது. அதை வந்து தொங்க வச்சுக்குவாங்களாம். பெண்களின் கழுத்துல தொங்க வச்சுக்குவாங்களாம். இந்த குப்பி ஓய்வு நாளிலும் இதை வந்து அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஓய்வு நாள்ல பொதுவா நிறைய காரியங்களை செய்ய முடியாது யூதர்கள். ஆனா இதை மட்டும் அவங்க செய்யலான்னு அலவன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து நமக்கு தெரியும் அப்படியே ஊற்றி விடுகிறாள். இந்த ஊற்றுதல் நடக்கிறது. அபிஷேகம் என்பது ஊற்றி விடுது மேல அப்படியே கம்ப்ளீட்டா. அந்த சொல்ற அந்த அறை முழுவதும் அந்த வாசனையினால நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தியாகம். அது எவ்வளவு விலைன்னு பாத்தீங்கன்னா 300 தினாரி என்று 300 நாள் கூலி. அதாவது யோவான் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உயர்ந்த விலை. 300 நாள்னா ஒரு வருஷம் சம்பளம். நம்முடைய ஒரு வருஷ சம்பளத்தை நம்ம கணக்கு பண்ணீங்கன்னா போதும். இன்கம் டாக்ஸுக்கு நீங்க எழுதி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு வருஷம் சம்பளம். அவ்வளவு மதிப்பு மிக்க ஒரு ஒரு வாசனை திரவியத்தை கொண்டு வந்து இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்து மேல அப்படியே உடைச்சு ஊத்துறா. உடைச்சதுன்னா என்ன அர்த்தம்னா, இனிமே அது எனக்கு வேண்டாம். ஃபுல்லா கம்ப்ளீட் சரண்டர், கம்ப்ளீட். இயேசு கிறிஸ்துக்கு அதான் ரொம்ப இஷ்டம் இல்ல. முழு இருதயத்தோடு தேவனிடத்துல அன்பு கூறுங்கள் என்பதுதான் அவருடைய கட்டளை, முதல் கட்டளை. முழு இருதயம். நிறைய நேரம் கஷ்டம் இல்ல. முழு இருதயத்தோடு முழுமையை கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பவுமே he wants everything. God wants only one thing, that is everything. எழுதி வச்சுக்கோங்க வேண்டாம். God wants only one thing, that is everything. எல்லாத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பெண்மணி முழுமையாக கொடுக்கிறார். பாருங்க, அது எங்க நடக்கிறது என்றால் தொழுநோயாளி சீமோனுடைய வீடு என்று போடப்பட்டிருக்கு. நிறைய பேர் நிறைய வித்தியாசமான கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா தொழுநோயாளி வீட்டுல விருந்து நடக்க வாய்ப்பு இல்லை. அவர் சுகமாகி இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு கருத்து. தொழுநோயாளி எனக்கு கிட்டே வர முடியாது. அந்த அன்னைக்கு இருந்த ஒரு இதுல அவங்க கிட்டேயே வர முடியாது. ஆகவே இது வந்து அவர் சுகமானவராக இருக்கலாம். ஒருவேளை மரியாளுடைய தந்தையாக இருக்கலாம். அவர் தள்ளி ஒரு வீடாக இருக்கலாம். அவருடைய வீடு அவருக்கு தனியாக ஒரு வீடு வைத்திருக்கலாம். அங்கே அவர் இருந்திருக்கலாம் என்று வேதாரிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதனாலதான் இந்த 3 பேருக்கும் திருமணமாகவில்லை என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. இந்த 3 பேர் மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்களுடைய 3 பேருக்கும் திருமணமாகவில்லை. அவர் தனியாக தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவர் ஒருவேளை இதெல்லாம் இருக்கலாம் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் நான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் பைபிள்ல இல்ல. தயவு செய்து இதை வந்து இப்படியே ஆணித்தரமா நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஆனா இதெல்லாம் யூகங்களாக இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது இதுல இருந்து எடுத்திருக்கலாம். நான் படித்ததுல இருந்து எடுத்ததை நான் உங்ககிட்ட அப்படியே நான் சொல்றேன். லூக்கா மட்டும் வித்தியாசமா எழுதுறார். மற்ற மாத்தையு, மார்க்கு, யோவான் இவங்க எல்லாம் ஒரே இதைதான் குறித்து எழுதுகிறார்கள். லூக்கா மட்டும் கலிலேயா என்று எழுதுகிறார். இது எல்லாமே பெத்தானியாவில் நடக்கிறது என்று மற்ற 3 சொல்றாங்க. அப்போ ஒருவேளை 2 நடந்திருக்கலாமோ என்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. நமக்கு தெரியாத சில விஷயங்கள். இதை நான் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பெண்மணி வந்து கம்ப்ளீட்டா அந்த இதை போட்டு அந்த நறுமண தைலத்தை போட்டது அது எவ்வளவு விலை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 300 தினாரி. நான் சும்மா கீழே போட்டிருக்கிறேன். யோவான் 6:7 ஒருத்தர் சொல்றான் 5000 பேர் புருஷர் இருக்கிற அந்த 20,000 பேருக்கு சாப்பாடு போடணும்னா அவன் சொல்றான் 200 தினாரி வேணும் அப்படின்னு சொல்றான். பிலிப்பு கிட்ட கேட்கிறாரு, எவ்வளவுப்பா ஏதாவது வாங்கிட்டு வாப்பான்னா, ஐயோ இவ்வளவு பேருக்கு வாங்கணும்னா 200 தினாரி வேணுமே. 200 தினாரி நம்ம சும்மா ஒரு 50 ரூபான்னு போட்டீங்கன்னா ஒரு நாள் இதுன்னா 200ன்னா நம்ம 10 லட்சம் வருகிறதுன்னு நினைக்கிறேன். 50 500 போட்டான்னு நினைக்கிறேன். நான் கணக்கு பண்ணி போட்டிருக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய் வருகிறது 200 பேர்னா. அப்ப 300 தினாரி என்பது எவ்வளவு சமமா இருக்கும்? 200 தினாரி 10 லட்சத்துக்குன்னா 300 தினாரி 15 லட்சத்துக்கு சமானமா இருக்கும். சோ அவருடைய அந்த தைல குப்பியினுடைய விலை 15 லட்சமாக இருக்க வேண்டும் என்று நம்ம இது பண்ணோம். Her action is eternity action. Hallelujah. இல்ல இது வந்து சும்மா இன்னைக்குரியதா அவ செய்யல. அது வந்து அவ ஆண்டவரை மரணத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை அன்றைக்கு செய்யலாம். ஹல்லேலூயா. இது வந்து ஒரு இட்டர்னிட்டி, ஒரு நித்தியத்திற்கான ஒரு செயல்பாடு. நம்ம செய்யற நிறைய செயல்கள் நித்தியத்திற்கானதாக இருக்க வேண்டும். அதை நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு என் வீடு கட்டுறேன், அது இன்னைக்கு இருக்கிற நான் போயிட முடிஞ்சு போச்சு, அதோட கதை ஓவர். ஆனா நித்தியமா இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு நாம் செய்யறதுதான் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. நித்தியத்துக்கு நம்ம ஆக்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த நறுமணம் சிலுவையில இயேசு கிறிஸ்துவ அறையும் பொழுது ஒருத்தர் எழுதுறாரு, அவர் சிலுவையில அந்த ஆணி அடிக்கும் பொழுது அதுல இருந்து கூட அந்த ஸ்மெல் வந்துச்சான், அந்த நறுமணம் வந்தது என்று சொல்லுகிறார். சரி, இப்ப 14ல இருந்து 16 வரைக்கும் யூதாஸ், அதே நேரத்துல யூதாஸ் என்ன பண்றான்? சூழ்ச்சிக்கு போறான். இல்ல இங்க வந்து அபிஷேகம், அங்க போய் அவன் சூழ்ச்சி. அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? 14ல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? என்ன கொடுப்பீர்கள்? இது வந்தாலே தப்பு. எதுலயும் ஆதாயத்தை தேடணும்னா அங்க தப்பு. ஊழியத்துல ஆதாயத்தை தேடணும்னா அவுட் இல்ல.
ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆதாயத்தை தேடுகிறவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல. இங்க பாருங்க, இவரு கேட்கிறாரு என்ன? 30 வெள்ளிக்காசு. ஓகேன்றான். 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமைக்குரிய காசு. யாத்திராகமம் 21:32 வருகிறது. மாடு முட்டி ஒரு அடிமை இருந்தா அவருக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்கணும். அந்த சேக்கல், ஒரு சேக்கல் என்பது ஒரு காசு. அந்த நாட்கள்ல அப்படி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாமும் இன்னும் இயேசுவை அதை விட குறைந்த மதிப்புக்கு விற்று விடுகிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை விட ஒரு பார்வைக்கே இயேசுவை விட்டுறோம். ஒரு சிரிப்பு, ஒரு நட்பு, ஒரு சாதாரண இதுக்காக ஜீசஸை விட்டுட்டு நம்ம அதுக்கு போயிடுறோம்ல. தவறுகளை செய்து விடுகிறோம், பாவத்தை செய்து விடுகிறோம், சின்ன சின்ன விஷயம். யூதாசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம நிறைய நேரம் செய்யறோம்ல. கொஞ்சம் இந்த நேரத்துல ஒரு ஒரு செகண்ட் நம்மள ஒரு தடவை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? அவன் 30 வெள்ளிக்காசுக்கு உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நான் அதை விட சீப்பாவே முடிக்கிறேனே. ஆண்டவரே, நம்ம நீங்க சரி. 17 to 20 வரைக்கும் அந்த கடைசி விருந்து வருகிறது. இது பஸ்கா விருந்த இயேசு கிறிஸ்து அந்த நாள்ல பஸ்கா என்றே தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இதுல பஸ்கா என்று சொல்லப்படும். ஆனா ஆட்டுக்குட்டி இல்ல. அவங்க ஆட்டுக்குட்டி இல்லாம பஸ்கா கிடையாது இல்ல. ஆனா இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ண அந்த பஸ்காவிலே ஆட்டுக்குட்டி இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அவரே அந்த ஆட்டுக்குட்டி. 1 கொரிந்தியர் 5:7 இல்ல, கிறிஸ்துவே பஸ்கா ஆடு என்று சொல்லப்படுகிறது. பஸ்கா என்பது கிறிஸ்துவே பஸ்கா ஆடு. ஹல்லேலூயா. ஆகவே அவர் என்ன பண்றாரு? ஆட்டுக்குட்டியை தயார் பண்ணல. மீதிதான் இருக்குது இல்ல. அப்பமும் திராட்சை ரசமும் தான் இருக்கிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் திருவிருந்துல நாம் இன்றைக்கு அதை அப்படியே தொடர்ந்து செய்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைப்படி நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த திருவிருந்து இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். இப்ப நம்ம எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும். அதனால நான் அதை தள்ளுகிறேன். 21-25 அங்கேயும் அவர் யூதாசையும் வைத்து இதை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. சிநேகிதனே என்று சொல்றார். அவன் காட்டி கொடுக்கிறான். முத்தம் கொடுக்க வர்றான். அவன் கிட்ட சிநேகிதனே என்று சொல்றார். இங்கேயும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். அவன் ஒருவேளை மனம் திரும்பலாம். ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுக்கிறார். அவனும் என்ன பண்றான்? ஏமாத்துறான். நானோ என்று கேட்டு இங்க ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனும் நானோன்னு கேட்கிறான். பாருங்க, ஏமாத்துறான் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு? நீதான்னு சொல்றாரு. அப்ப கூட அவன் என்ன பண்றான்? மனம் திரும்பவில்லை. அவன் வேலையை செஞ்சுட்டே தான். அன்னையில இருந்துதான் இந்த திருவிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் நடக்கப்படுகிறது. சரி, 30ஆம் வசனம் பாருங்க. ஸ்தோத்திர பாட்டு ஒன்றை பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. அது 116ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். நிறைய பேர் 118ஆம் சங்கீதமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை பல இடங்களில யூஸ் பண்ணியிருக்கிறார். அதனால அவருக்கு அது தெரியும் என்று இயேசு கிறிஸ்துவும் பாடுகிறார். ஹல்லேலூயா. அவர் பேஸ் பாடினாரா, டெனர் பாடினாரா என்னன்னு தெரியல. ஆனா அவர் பாடி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாட்டுக்கு பேர் ஹல்லேல் ஹல்லேலூயா பாட்டு. அதான் நானும் அடிக்கடி ஹல்லேலூயா சொல்றேன்ல. ஹல்லேலூயா நம்முடைய வாயிலிருந்து வரட்டும், நல்லா வரட்டும். பயப்படாதீங்க. அது ஒரு கெட்ட வார்த்தை இல்ல. சில சர்ச்சில் ஐயோ ஹல்லேலூயா சொன்னாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இல்ல, நாம சொல்ல வேண்டிய வார்த்தை தான் அந்த வார்த்தை. வாட் அ டைம். ஒரு சேட் டைம்ல இந்த ஹல்லேலூயா பாட்டை அவங்க பாடுகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவன்ங்க. கிறிஸ்தவன் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருப்பான். இதுதான் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஹல்லேலூயா. ஒருவேளை சோர்வோடு இருக்கிறீங்களா? சகோதரனே, சகோதரியே, பல நெருக்கத்துல இருக்கிறீங்களா? ஐயோ இவ்வளவு கஷ்டங்க பிரதர் எனக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும். நீங்க சந்தோஷமா இருங்க. இல்ல, எதுவும் இல்லாம இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று அவங்க சொல்றாங்க இல்லையா? அத்தி மரம் துளிர் விடாமல் போனா துளிர் வரணும். வரலையே, பரவாயில்ல, சந்தோஷமாயிரு. இது நடக்கணும், நடக்கலையே, சந்தோஷமாயிரு. தொழுவத்திலே மாடுகள் இல்லாம போச்சு, எல்லாம் செத்து போச்சு, ஆனாலும் சந்தோஷமாயிரு. இதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. சரி, இந்த ரைட் சைட்ல இந்த பஸ்கா என்ற அந்த நாள் கொஞ்சம் அது கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பஸ்கா என்பது எந்த நாள்? கரெக்டா பாத்தீங்கன்னா நிசான் 15ஆம் தேதி. இங்க கீழே பிளாக்ல போட்டிருக்கேன் பாருங்க. நிசான் 10ஆம் தேதி நம்ம என்ன நடந்துச்சு? அந்த பவனி வந்தது. பவனி இல்ல, ஓசன்னா பவனி. நிசான் 10 என்ற குறித்து அது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொன்னது தெளிவாக துல்லியமாக நிறைவேறியது என்று நான் போன வகுப்புல சொன்னேன். இந்த வகுப்புல இது 15ஆம் தேதி என்றது வருகிறது. ஆனா ஒரு வித்தியாசம். யூதர்கள் முதல் நாள் இரவு, அதாவது அஸ்தமனத்திலிருந்தே நாள் ஆரம்பிக்கிறது. அவங்க நாள் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நாள் சூரியன் அஸ்தமிக்கிறதுல இருந்து அடுத்த நாள் ஆரம்பித்து விடுகிறது. இது நல்லா, இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2வது பாயிண்ட நான் போட்டிருக்கேன். நாம் நள்ளிரவில் புதுநாள் பிறக்குது நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் இல்ல. 12 மணி, நடுராத்திரி 12 மணிக்கு அப்புறம் புதுநாள் வந்துருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முந்தின நாள் சாயங்காலமே ஆரம்பிக்கிறது. ஏன்னா நீங்க ஆதியாகமம் ஆண்டவர் சிருஷ்டிப்புல பாத்தீங்கன்னா சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று அப்படிதான் சொல்லுவோம். சாயங்காலம் விடியற்காலம், சாயங்காலம் விடியற்காலம், அப்படிதான் அவங்க ஒவ்வொரு நாளையும் கணக்கு. அப்ப இந்த நாள் நிசான் 15 என்பது முந்தின நாள் இரவிலேயே ஆரம்பித்து விடுகிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பஸ்கா நாள் தான் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பஸ்கா விருந்தையும் செய்யறாரு,
அவர் மரித்து போனதும் பஸ்கா நாள். அது அடுத்த நாள் 3 மணிக்குள்ள அவர் மரித்து விட்டார். நமக்கு தெரியும் 12ல இருந்து 3 மணி நேரம் அவர் தொங்குகிறார், இறந்து போகிறார். அது நம்ம அடுத்த நாளும் நிசான் 15 தான். அந்த 6 மணி வரைக்கும் நிசான் 15 தான் நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் நிசான் 16 ஆரம்பிக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிறு பகுதி நாளை கூட ஒரு நாளாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அதனாலதான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷன். என்ன 3வது நாள்னா சனிக்கிழமை ஒரு நாள் தானே இடையில இருக்கு. வெள்ளிக்கிழமை செத்தாரு, ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருந்தாருன்றீங்க. எப்படி 3ஆம் நாள் வரும்? 3ஆம் நாள் 3 நாளைக்கு பிறகு அல்ல, 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்தார். முதல் நாள் எப்போனா இதிலே தான் இருக்குது. 16 2வது நாள், 17 3வது நாள். இப்படிதான் 3வது நாள். சரிதானா? இப்போ 3 மணிக்கு அவர் இறக்குறாரு. அந்த 3 மணி நேரம் 6 மணி வரைக்கும் இருக்குது இல்லையா? குவார்ட்டர் டே இருக்கிறதுனால அதுவே ஒரு நாளாக அவர்களுக்கு கருதப்படுகிறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இதுதான் முறை. இதுதான் இப்படி புரிந்து கொண்டால்தான் இந்த இந்த இதை நம்ம கிளியர் பண்ண முடியும். இல்லாட்டி இது கிளியர் பண்ண முடியாது. ஆகவே இந்த ஒரு குழப்பத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் சொல்றேன். இவர் கிளீனா யோவான் அழகா எழுதுறாரு, பஸ்கா அன்றைக்கே அவர் மரித்தார் என்று எழுதுகிறார். அப்போ கரெக்டா அதே தான் வருகிறது இல்லையா? அப்போ ரெண்டு பேருடைய கருத்துக்கள் மத்தேயு மார்க்கு எழுதுகிறதுக்கும் யோவான் எழுதுறதுக்கும் எல்லாம் ஒற்றுமையாக வர வேண்டும் என்றால் இப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் அவர்களுக்கு சூரியன் அஸ்தமித்த உடனே ஒரு நாள் ஆரம்பிக்குது. சரி, இயேசு தம் மரணம் பஸ்கா நேரத்துல அமையும் என்பதற்காக அவர் என்ன சொல்றாரு? பஸ்காவை மட்டும் அவர் விருந்த கொஞ்சம் முன்னால நடத்துறார். அதை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பஸ்கா 3 மணிக்கு வந்தாருன்னா அவர் செத்து போயிருப்பாரு. அப்போ நடத்த முடியாது. ஆகவே அவர் முன்னாலேயே என்ன பண்றாருன்னா பஸ்கா விருந்தை அவர் அனுசரிக்கிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புரியாத விஷயம். புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. 31ல இருந்து 35 வரைக்கும் சீடர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்றத அவரு முன்னறிவிக்கிறார். அதுல ஒண்ணு சொல்றார், சேவல் கூவும் நேரம். க்ரோ வாட்ச் அப்படின்னு ஒரு வாட்ச் இருக்குது. அது தேர்ட் சொல்றாங்க. 12 மணில இருந்து 3 மணி காலை அதிகாலை நடு ராத்திரி 12ல இருந்து 3 மணி என்பது தேர்ட் வாட்ச். அவங்களுக்கு 3ஆம் ஜாமம். அதுல 3 முறை சேவல் கூவுமா. 12:30, 1:30, 2:30. இதை ஒரு இதுல இருந்து எடுத்தேன், நான் அப்படியே போட்டிருக்கிறேன். இது 3 முறை கூவும். அதனால்தான் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு அவர் எழுதி இருக்கிறார். இது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் டேவிட் கியூசிக் என்கிற ஒரு நல்ல அறிஞர் அவர் எழுதுகிறதுனால நான் எடுத்துக்கொள்கிறேன். சரி, 36ல இருந்து 46 வரைக்கும் இருக்கிறது இந்த கெத்செமனே. நமக்கு நல்லா தெரியும். கெத்செமனே அப்படின்னாலே என்னன்னா எண்ணெய் ஆலை, அதுக்கு அர்த்தமே. அப்போ எண்ணெயை பிழிஞ்சி எப்படி எடுக்கிறாங்களோ அது மாதிரி அங்க பிழியப்பட்டார். உண்மையாவே இயேசு கிறிஸ்து பிழியப்பட்டார். வியர்வையும் ரத்தமும் வெளியே வரும். ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஹெமரேஜ் நடந்திருக்குன்னு அர்த்தம். நிறைய அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்து இருக்கிறது. அவ்வளவு பாரம். அவர் ஏன் அந்த துக்கம் அடைஞ்சார்? என்ன மரணத்தை குறித்து பயந்தாரா? இல்ல, அதுக்காக இல்ல. ஏனென்றால் அது பிதாவினுடைய கோபம் தன் மேலே வரப்போகிறது. பிதாவுடைய நியாய தீர்ப்பு, தேவ கோபம். அதான் அந்த பாத்திரம் என்பது தேவ கோபம் என்பதை நிறைய வசனங்கள்ல கீழே நான் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். ஏசாயா 51, 17, எரேமியா 25, 16, சங்கீதம் 75, 8 இந்த மஞ்சள் கலர்ல கொடுத்திருக்கிற வசனத்தையே அப்படியே கொடுத்திருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் எல்லாம் உக்கிரத்தின் பாத்திரம். உக்கிரம், கோபம். பிதாவின் கோபத்துக்கு தான் பயந்து இருக்கிறார். அவர் மரணத்துக்கு பயப்படல. இதுக்காக அப்படி ஜெபம் பண்றாரு. விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறாரு. கூட இருந்தவங்க கூட என்ன பண்ணல, 1 மணி நேரம் கூட விழித்திருக்க அவங்களால முடியல. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மிகுந்த துக்கம். கிரேக்க வார்த்தை அது ரொம்ப பயங்கரமான ஒரு அவருடைய துக்கத்தை ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியா. இது நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம். எவ்வளவு பிரச்சனையில நீங்க இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி. நல்ல பாடம் ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வயதான பெரியவர்களே, பல பாடுகள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். பல நெருக்கங்கள், பல பாரங்கள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்லப்பா, இந்த காரியத்துல நான் என்னுடைய விருப்பத்தை சொல்றேன். அவர் அழகா சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, சித்தத்தின்படி. ஜெபத்தை நம்ம எல்லாரும் செய்வோம். நம்முடைய எந்த பிரச்சனையில் நீங்க இருக்கிறீங்களோ தெரியல, அந்த பிரச்சனைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் இல்லப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாஸ் 47ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த இடம். நான் அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தேன். அங்க ஒரு இந்த பில்டிங் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. அவர் முத்தமிட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தார்ல. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் கூட அந்த ஒரு கோபமோ எதுவுமே படல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
காட்டி கொடுக்கப்பட்டு 51 இருந்து 56 வரைக்கும் அவர் கைது செய்யப்படுகிறார். காய்பாவின் இல்லத்துல விசாரணை செய்யப்படுது. ஆனா யோவான் கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறார். யோவான் இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்க. காய்பாவுக்கு போறதுக்கு முன்னால அண்ணாவிடம் முதலாவது போனார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துல அண்ணா, காய்பா இந்த 2 பேரை கொஞ்சம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன காய்பா தான் ரொம்ப காலம் பிரதான ஆசிரியராக இருந்தவர். ஆனா அண்ணா அவருடைய மாமனார், அதுக்கு முன்னால இருந்தவர். ஜஸ்ட் காய்பாவுக்கு முன்னாலே பிரதான ஆசாரியராக இருந்தவர் அண்ணா. அப்போ இந்த அண்ணா வந்து இன்னமும் அவருக்கு ஒரு ஹோல்டு இருக்குது. அதான் சொல்றாங்க என்னன்னா, அவருக்கு ஒரு பவர் பவர் பிஹைண்ட் த த்ரோன் அப்படின்றாங்க. அவருக்கு அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்குது காய்பா, ஆனா பின்னால இவருக்கு இருக்குது. அதனால முதல்ல யார்கிட்ட கொண்டு போனாங்களா, அண்ணா கிட்ட கொண்டு போனா காரியம் நடந்துரும், இயேசுவை காலி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க கொண்டு போயிருக்காங்க. கவனிங்க, அண்ணாவோ காய்பாவோ ஒரு மரண தண்டனையை கொடுத்திருந்தாங்கன்னா, கொடுக்க முடியாது, ஈஸியா கொடுக்க முடியாது, ரொம்ப ரேர் தான். அவங்க கொடுத்திருந்தா என்ன கொடுத்திருப்பாங்க தெரியுமா? கல்லால் எறிந்து கொள்ளுதல் தான் யூதருடைய முறை. யூதர் முறைமைப்படி கல்லால் எறிந்து கொள்ளுதல். இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க கொண்டு போட்டுருன்னு சொல்லியிருந்தா அங்க கல்லால் எறிந்து கொன்று போட்டிருப்பாங்க. ஆனா அது வேதத்தின்படி, ப்ராஃபசி படி அது கிடையாது. ஆகவேதான் ரோமர்களிடத்துல, பிலாத்துவினிடத்துல வந்து கடைசி ஜட்ஜ்மெண்ட் பிலாத்துக்கிட்ட தான் கொடுக்குறாரு. நமக்கு தெரியும். பிலாத்து கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு? சிலுவை தண்டனையே. அதுக்கு அவர் விட்டு கொடுக்கிறார், கையை கழுவுறாரு, அவ்வளவுதான். அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லாம அவர் என்ன பண்ணி, நீங்க என்னன்னாலும் செய், ரைட், அவ்வளவுதான். ஒரு மாதிரி அதை என்ன சொல்றது, மாட்டிக்காம தப்பிச்சணும்னு பாக்குறாரு பிலாத்து. ஆனா மாட்டிக்கிட்டார், நல்லா மாட்டிக்கிட்டார்ல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம விசுவாச அறிக்கையில நம்ம எல்லாரும் சொல்றோம், என்ன சொல்றோம்? பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு, பொந்தி பிலாத்தின் காலத்தில் என்று இந்த பிலாத்தினுடைய பேரு எல்லா திருச்சபையிலும், இந்த இந்த மெயின் லைன் சர்ச்சஸ் எல்லாத்துலயும் திரும்ப திரும்ப அவருடைய பேர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு கை கழுவி தப்பிச்சிட்டாரா? முடியாது, முடியாதுங்க. யூதாஸ் தப்பிச்சிட்டாரா? பின்னால பார்க்க போறேன் யூதாஸ் கதையை. ரைட். அருமையான நண்பர்களே, கடவுளுக்கு விரோதமாக நம்ம செய்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. ஆகவே ரொம்ப ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்ட வேண்டி இருக்கிறது. சரி, 59 இருந்து 61 வரைக்கும் செனகரிம் சங்கம் முன்பு வந்து நிக்கிறாங்க. செனகரிம் சங்கம் என்பது ஒரு 70 பேர், 72 என்று சிலர் சொல்றாங்க, 70 பேர் சேர்ந்த ஒரு சங்கம். இதுதான் டாப் மோஸ்ட். அவங்க தீர்மானம் தான் எல்லாத்துக்குமே. ஆனா அவங்களே என்ன பண்றாங்க, ரொம்ப இதுவாயிடுறாங்க இல்ல, வெறுப்பு எல்லாம் வருது அவங்களுக்கு. அது அந்த நேரத்துலதான் காய்பா 65 இருந்து 65ஆம் வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, காய்பா தன் வஸ்திரத்தை கிழிக்கிறார். இயேசு கிறிஸ்து நான் தான் சொன்ன உடனே வஸ்திரத்தை கிழிக்கிறார். இது போதும், தேவ தூஷணம் அப்படின்னு சொல்றார் காய்பா. காய்பா யாரு? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிக்கலாமா? கிழிக்கவே கூடாது. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அதுல இருக்கிறது, பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. கிழிச்சா அவனுடைய பட்டம் போய்விடும். அது உண்மையா அப்படியேதான் நடந்துச்சு. பாத்தீங்கன்னா காய்பா தான் கடைசி பிரதான ஆசாரியன். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அருமையான நண்பர்களே, இன்னைக்கு வரைக்கும் பிரதான ஆசாரியன்ற போஸ்டே அங்க இல்லை அவங்களுக்கு. அப்போ காய்பா கம்ப்ளீட் அவுட். வஸ்திரத்தை கிழிச்சாரு, அங்கேயே அவருடைய இது முடிந்து விட்டது. நண்பர்களே, இதெல்லாம் பாருங்க, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், சந்தேகமே கிடையாது என்பதை ஆண்டவர் திரும்ப திரும்ப, காட் இஸ் ஜஸ்ட், அவர் ஜஸ்ட். அதனால ரொம்ப கவனமாக காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. சரி, இதற்கு பின்னால 69 இருந்து 75 வரைக்கும் இருக்கிற பகுதி நமக்கு தெரியும். பேதுரு 3 முறை மறுதலிக்கிற ஒரு பகுதி. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, சேவல் கூவதற்கு முன்னே அதே மாதிரி 3 முறை எங்க நிக்க கூடாது அங்க போய் நிக்கிறான். அங்க வந்து வேலைக்காரிங்க தான் வந்து சொல்றாங்க. அதுவும் ஆட்கள், அந்த போர் சேவகர்கள் முதல்ல சொல்லல, வேலைக்காரிகள் 2 பேர் வேலைக்காரிங்க தான் வந்து சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க, இவன் பேச்சு வேற மாதிரி இருக்குதே அப்படின்றாங்க இல்ல. மார்க் 14:70 பாத்தீங்கன்னா, ஏன்னா கலிலேயர்கள் அவங்களுடைய கிரேக்க மொழி வித்தியாசமா இருக்கும், கொச்சை பேச்சாக இருக்குமா. அதனாலதான் கலிலேயர்கள் வந்து ஆராதனைகள்ல கூட ஆசீர்வாதம் கூற தடையே இருந்துச்சு அந்த காலம். அவங்க சொன்னா வேற மாதிரி இருக்குது, வேண்டாம், அவங்க ஆசீர்வாதம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு கலிலேயருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும். அதனால பேதுருடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கணும். அவங்க அதனாலதான் சொல்றாங்க, நீ இயேசுவோட இருந்தவன் தான், நீயும் கலிலேயன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். கடவுளோட இருந்து உருண்டு உறவி உறவாடி பங்கு பெற்று எல்லாத்தையும் பார்த்து அற்புதங்கள் எல்லாம் பார்த்து முடியாது பாருங்கல்ல. எனி மேன் கேன் கமிட் எனி சின் அட் எனி டைம். கவனிக்கிறீங்களா? எனி மேன் கேன் கமிட் எனி சின் அட் எனி டைம். அதனாலதான் கவனமா இருக்கணும். எனக்கு அருமையான சகோதர சகோதரியில கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு நம்ம அழைக்கிறார். 27ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரோம்.
27, அடுத்தது 28 நம்ம முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். மேக்சிமம் ட்ரை பண்றேன். எவ்வளவு கொஞ்சம் டைம் ஆனாலும் தயவு செய்து பொறுத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு, அப்போஸ்தலர் ரெண்டுலயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. யூதாஸ் தற்கொலை அது பத்தி மத்தேயு 27:5 என்ன சொல்றாங்கன்னா, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்துல எறிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு சேர்த்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதனால நம்ம எல்லாத்தையும் நான் இது சொல்லல. என்ன பாயிண்ட் கொஞ்சம் நமக்கு கான்ட்ரவர்ஷியலா இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை மட்டும் வெளிப்படுத்துவது, வெளிப்படையா இருக்கிறதையே திரும்பி பேசுவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது என்பதற்காக தான் இதை நான் எடுத்துக்கிட்டேன். 27:5 இப்படி வருது. ஆனா அப்போஸ்தலர் 1:18 பாத்தீங்கன்னா, அதே யூதாசினுடைய மரணம் எப்படி வருகிறது என்று பார்த்தா, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இப்படி வருது. இன்னும் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குதே அப்படின்னு சில பேரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வித்தியாசம் தான் இந்த பிரவுன் கலர்ல இங்க போட்டிருக்கிறேன். யூதாஸ் 4 கொண்டு மரித்திருக்க வேண்டும், அப்படிதான் மரித்திருக்கணும். ஆனா அது பஸ்காவின் காலமா இருந்ததுனால மரித்த சடலங்களை சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தொடக்கூடாது. அப்படியே வெயிலேயே பல மணி நேரம் தொங்கிக் கொண்டிருந்ததுனால அது சிதைவடைந்து அதுல போட்டிருக்க மாதிரி, அப்போஸ்தலர்ல போட்டிருக்கிற மாதிரி வயிறு வெடித்து அவர் விழுந்திருக்கலாம். அந்த படம் ஒண்ணு பக்கத்துல போட்டிருக்கேன் பாருங்க, யூதாசுடைய தொங்குற படம். இது ஒருத்தர் வரைஞ்சி போட்டிருக்கிறார். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு இதுதான், யூகங்கள் தான். சும்மா நமக்கு தெரியறதுக்காக ஒரு ஃபிகர் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். அவர் தூக்கு போட்டு தான் இறந்திருக்கிறார். 4 கொண்டு செத்தான்றது தூக்கு போட்டு மரணம் தான். ஆனா அவருக்கு அப்புறம் அப்படியே தொங்கி கொண்டிருந்ததுல அது வயிறு வெடித்து அவர் சரிந்து போய் விழுந்திருக்கலாம். அதை அப்போஸ்தலர்ல லூக்கா அதை எழுதுகிறார். ஒரு காரியம் பாருங்க, இந்த யூதாசை பத்தி நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. அவனும் இயேசு கிறிஸ்துவோடயே இருந்தான். பேதுருவும் இயேசு கிறிஸ்துவோடயே இருந்தான். பேதுரும் மறுதலித்தான். ஆனா அவன் என்ன பண்ணான்? மனக்கசந்து அழுது இயேசு கிறிஸ்துவோட திரும்பி வந்துட்டான். ஆனா இந்த யூதாஸ் அவன் கூட திரும்பி இயேசு கிறிஸ்துவோட வந்திருந்தா மன்னிப்பு கேட்டிருப்பான். அதான் நான் சொல்லக்கூடியது. அவன் வரல. மனக்கசந்தான், மனஸ்தாபம் இருந்துச்சு, ஐயோ ரிக்ரெட் இருந்துச்சு. ஆனா ரிப்பென்டன்ஸ் இல்லை. நல்லா கவனிங்க, ரிக்ரெட் இருந்துச்சு, ஆனா ரிப்பென்டன்ஸ் இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்ன மன்னிங்க சுவாமின்னு கேட்டிருந்தானா நிச்சயமா ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் இயேசு கிறிஸ்துவோடே இருந்துட்டு பரிதாபமா தான் நம்ம ரொம்ப யோசிக்கணும். இவ்வளவு பைபிள் ஸ்டடி பண்ணிட்டு டேஷ் 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 இல்ல, இவ்வளவு ஆண்டவரோட இருந்துட்டு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு டேஷ் 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 நம்ம விழுந்து போனோம்னா எப்படி இல்ல? கவனிங்க, யூதாஸ்க்கு மட்டும் அப்போஸ்தல பட்டம் இருந்தது. அந்த ரெக்கார்ட்ல இருக்கிறது அவனுக்கு தான் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1:24 அப்போஸ்தல பட்டம், அப்போஸ்தலர் என்கிற ஒரு டிகிரி பெற்றவர் யூதாஸ் காரியர். யூதாஸ் காரியத்தை மட்டும்தான் யூதேயாவை சார்ந்தவர், கல்வி கற்றவர். அதனாலதான் அவர் கையில பணத்தை கொடுத்திருந்தாங்க. அவர் ட்ரெஷரரா இருந்தார். எத்தனையோ பிரிவிலேஜஸ். சகோதர சகோதரி, நமக்கு கூட ஆண்டவர் நிறைய பிரிவிலேஜஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருல்ல. எவ்வளவு பிரிவிலேஜ்! இதுவே ஒரு பெரிய பிரிவிலேஜ் தான். இப்படி உட்கார்ந்து கேட்கறது, இந்த பைபிள் ஸ்டடியில உட்கார்றது ஒரு பெரிய பிரிவிலேஜ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நிறைய கேட்பாருல்ல, கவனிக்கணும்ல. இந்த வெள்ளி காசை திருப்பி கொண்டு போனா அவங்களே வாங்க மாட்டாங்க, கொடுத்தவங்களே வாங்க மாட்டேங்கிறான் இல்ல. அது வேணாம், அது உன்பாடு உன்பாடு என்று சொல்லி. ஏன்னா அது உபாகமம் 21:18 இருக்கிறது. இப்படிப்பட்ட இது தேவாலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது என்று இருக்கிறார். அதனால அவங்க யாரும் டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த 30 வெள்ளி காசு வேஸ்டா தான் போச்சு. எல்லாமே பாருங்க, இயேசுவை விட்டு விட்டு வேற தீர்மானம் எடுத்தோம்னா அந்த தீர்மானம் ஃபெயிலியர் தான் ஆகிறது. அது நமக்கு நன்மையாக முடிவதில்லை. அந்த 30 வெள்ளி காசு அவனுக்கு ஏதாவது ஆதாயமா இருந்துச்சா? தான் முக்கியமானது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சரித்திரத்துல பிலாத்து இறக்க குணமே இல்லாதவன் என்று சொல்லிதான் அவங்கிட்ட குணம் தாங்க. எப்படியாவது அவங்கிட்ட போயாது இது வந்துடும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி இதுல நான் ஒரு இதுல படிச்சதை நான் இங்க போட்டிருக்கேன். இப்படிப்பட்ட பிலாத்து நிச்சய சிலுவை தண்டனை இயேசு கொடுத்து விடுவான் என்று யூதர்கள் எதிர்பார்த்தனர். அதனால்தான் பிலாத்துவிடன் உடனடியாக கொண்டு சென்றனர். அவங்கிட்ட போகும்பொழுது தெய்வ நிந்தனை, அந்த குற்றச்சாட்டுனா நடக்காது. அதனால அவனுக்கு ஏத்த மாதிரி 3 குற்றங்களை சொல்றாங்க. இவன் புரட்சியாளன், இவன் வரி செலுத்தாதபடி மக்களை ஏவியவன், தன்னை சீசருக்கு எதிராக அரசனாக சொன்னான் என்று பொய் குற்றச்சாட்டுகளை இயேசு கிறிஸ்து மேல அவங்க வைக்கிறாங்க. இதை சொன்னாதான் பிலாத்து கொடுப்பான்னு சொல்லி அப்படியே பிலாத்து அவனை விசாரிக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாதனால இதை கொஞ்சம் வேகமாக நான் இதுல போறேன். பிலாத்து இயேசுவினிடம் விசாரிக்கிறான். சத்தியமாவது என்ன இல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்ள சத்தியத்துக்கிட்டே கேட்கிறான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் சொன்ன இயேசு கிறிஸ்துவோடயே அவன் கேட்டான். வியப்படையான், எப்படியா தப்பிச்சிடணும்னு பாக்குறான். அந்த நேரத்துல பார்த்து பிலாத்துடைய ஒய்ஃப் வேற அங்க இருந்து ஹெச்ஓடி, ஒய்ஃப் ஹெச்ஓடி தானே இல்ல, அவங்க சொல்லி அனுப்புறாங்க, நான் சொப்பனம் கண்ட பார்த்து விடுதலை ஆக்கிடு. என்னென்னமோ ட்ரை பண்றான். பரபாஸ் அப்படின்னா
ஒரு அப்பாவின் மைந்தன். அப்பா என்றால் அப்பா, தகப்பன். தகப்பனின் மைந்தன் பர் என்று வந்தாலே பர்த்திமெய்யு, பர் என்பது சன், மகன் என்ற அர்த்தம். தகப்பனின் மகன். நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேரு? மனுஷகுமாரன். ரெண்டு பேரும் ஏறக்குறைய ஒரே பேர் தான். ஆனா அவன் என்ன பண்ணா, மனுஷகுமாரன் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டான். இந்த தகப்பனின் மகனாகிய பரபாச விடுதலை ஆக்கிட்டான் அன்னைக்கு. இல்ல, இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான். இது உங்களுக்கு தெரியாதனால அதை மட்டும் நான் சொல்றேன். 48 தீர்க்க தரிசனங்கள் இந்த சகப்புல போட்டிருக்க பாருங்க. 48 தீர்க்க தரிசனங்கள் இந்த சிலுவை, பாடு, மரணம், உயிர் தேர்தல நிறைவேறுகிறது. 324 தீர்க்க தரிசனங்கள் மொத்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அதுல 48 தீர்க்க தரிசனங்கள் இங்க நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் இயேசு அடிக்கப்படுகிறார், கேலி செய்யப்படுகிறார், கொல்கத்தாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். கொல்கத்தா என்று சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். கொல்கத்தா, அது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குது. அங்க கொல்கத்தா என்பதை அங்க ஒரு அறிஞர் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டா சொன்னாரு. என்ன சொன்னதுன்னா, கல் கொலியாத் என்பதிலிருந்து இந்த பெயர் வருவி வந்தது. கல் கொலையாத். கோலியாத் உடைய தலை எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது என்று நம்ம பார்க்கோம். தாவீது வந்து கோலியாத்தை கொன்ற பிறகு தலையை மட்டும் தூக்கிட்டு வந்தான். எங்க கொண்டு வந்தான் நம்ம நினைக்கிறோம் அல்லவா? அவங்க சொல்ற அது அது உண்மையா ட்ரெடிஷன் சொல்றாங்க, என்னன்னு நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே கொல்கத்தாவில இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவைக்கு அடியில அதே இடத்துல கோலியாத்தினுடைய தலை இருந்தது. ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? பிசாசின் தலை எங்கே நசுக்கப்பட்டது? கொல்கத்தாவிலே நசுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அங்க வந்த ஒரு கைடு எனக்கு நான் தனியா பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க. ஒரு லேடி தான் எங்களுக்கு வந்தாங்க. இந்த லேடி என்கிட்ட சொன்னாங்க, அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். அவர் செய்ய வல்லமை உள்ளவர். பிசாசின் தலையை நசுக்குகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இந்த நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும் என்பதனால நான் அப்படியே தள்ளுகிறேன். சிலுவையில இயேசுவை பரியாசம் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஒரு பெரிய இருள், கார் இருள். இது வந்து சைனீஸ் ட்ரெடிஷன்ல கூட எழுதப்பட்ட ஒரு கார் இருள் வந்த நேரம். அதே கரெக்டா கோயில் சைடு ஆகுதுன்னு சொல்றாங்க. இயேசுவின் சடலத்தை போடுறாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் பொழுது இந்த பிலாத்து மேல ஒரு மேல் விலாசத்தை போடுறான். அதுல என்ன போட்டானா, இங்க பாருங்க, ஹீப்ரூல எழுதுறான். ஹீப்ரு, கிரேக், லத்தீன் 3 பாஷையில எழுதுறான். அதுல ஹீப்ரூல அவன் எழுதுனது யெஷுவா ஹா நசரி விமெலெக் ஹா யெகுடிம் என்கிற வார்த்தையை எழுதி போடுகிறான். ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, நமக்கு தெரியும் இங்க 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல மத்தேயுல வருகிறது. அது என்ன வருகிறது என்று பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆனா யோவான்ல இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும். 27:37 வருகிறது. என்ன வருகிறது? அவன் எழுதி போடுகிறான், தேவனுடைய குமாரனாகிய எங்க ஒரு 27:37 இவன் யூதருடைய ராஜா வாகிய இயேசு என்று எழுதினார்கள். அந்த யெஷுவா, இயேசு, ஒய் ஹெச், ஹா நெசரி ஹெச், வெமெலெக்னா ராஜா. யார்? யூதரின் ராஜா. யகுடிம் என்பது யூதா. சோ ஒய் ஹெச் WH அது என்னன்னா யாவே. ஹல்லேலூயா. சிலுவையில் அவன் எழுதி போட்டது யாவையை குறிக்கிறது என்று வேத அறிஞர்கள் பலர் சொல்லுகிறார்கள். இதை எதிர்த்து சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள், கருத்து இருக்கிறது. ஆனா நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். யாவே, யாவே இயேசு கிறிஸ்து தேவனானவர், குமாரனாக வந்தவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய கல்லறை. நீங்க பாத்தீங்கன்னா ரகசியமாக அந்தரங்க சீஷர்களா இருந்த 2 பேர் அந்த நேரத்துல வெளியே வர்றாங்க. ஒண்ணு நிக்கோதேமு, அடுத்தது இந்த யோசேப்பை பத்தி நிறைய பேசலாம். இவரை பத்தி நான் தனியா பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப், இவரை பத்தி 4 சுவிசேஷத்துலயும் வருது. 4 சுவிசேஷத்துல வருகிற கதாபாத்திரங்கள் நிறைய பேர் கிடையாது. அதுல ஒருவர் இந்த யோசேப்பு. இவர் தன்னுடைய கல்லறையை இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். அதுல 2 விஷயம் இதுல இருக்கிறது. என்ன 2 விஷயம்? உத்தரவு அருளும் இயேசு தான் கடைசி 16 20 வரைக்கும் இருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு என்பது 1-15 வரைக்கும் இருக்கிற பகுதி. 2 பகுதி தான். இது 28ஆம் அதிகாரம். இதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம இதை முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு பகுதி. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துலயும் சொல்லிதான் அனுப்புறார். கடைசியில பாத்தீங்கன்னா, நான் உங்களோட இருக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இங்கேயும் நம்மோடு என்றென்றும் இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் சடலத்துக்கு அந்த சண்டே அதான் வர்றாங்க. முதலாம் நாள் வர்றாங்க. வாரத்தின் முதலாம் நாள் கிளீனா கொடுத்திருக்கு. அன்னையில இருந்து ஆராதனை மாறுகிறது. கர்த்தருடைய நாளாக அது மாறுகிறது. அது வரைக்கும் 7ஆம் நாள், அதாவது சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று இருந்தது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாள்ல அதுலதான் நம்ம ஆராதனைகளை செய்கிறோம். வெற்றியின் நாள், அந்த நாள்ல தான் நம்ம ஆராதனைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அதுல இருந்துதான் ஆராதனை மாறுகிறது. இப்போ பூமி எதிர்ச்சி மத்தேயு மட்டும் எழுதுறாரு. வேற யாரும் எழுதல. நிறைய பேர் உயிரோடு எழுந்தாங்கன்னு அவர் எழுதுறாரு.
அது கொஞ்சம் பேர் வெளியே வந்திருக்கலாம் என்று நிறைய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம அது ரொம்ப அப்படியே முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியல. ஆனா பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா இந்த கல்லறை திறந்தது. ஹல்லேலூயா. இயேசு வெளியே வந்த பிறகு கல் புரட்டப்பட்டது. நல்லா கவனிங்க. கல் இருக்கிறதுனால இயேசு வெளியே வர முடியாது கிடையாது. இயேசு எப்போனாலும் வெளியே வருவார். இல்ல பூட்டிய அறைக்குள்ள உள்ளே வந்தவர். ஆகவே இந்த கல் இருக்கும்போதே அவர் வெளியே வந்துட்டார். ஆனா கல் அதுக்கப்புறம் புரட்டப்பட்டது. புரட்டப்படாது. எவ்வளவு டன் இருக்கும்னா 2 டன் இருந்துச்சு. ஏறக்குறைய 2 டன் இருக்கக்கூடிய எடை யாராலையும் தள்ள முடியாது. 20 பேர் சேர்ந்து தள்ளணும். ஆனா தேவதூதருக்கு இது மாத்திரம் இல்ல. ஒரு தேவதூதன் 1,80,000 பேரை ஒரே ராத்திரியில கொண்டு போடுறாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் இங்க வந்து தள்ளி போடுறாங்க. காவலாளர்கள் தேவதூதனை கண்டு செத்தவர்கள் போல விழுந்தார்கள். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்துல சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. சொன்னபடியே செய்கிறவர் நம்முடைய எழுந்தார். உங்களுக்கு எல்லாம் வாக்குத்தத்தம் ஏதாவது கொடுத்திருக்கிறாரா? நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் விடமாட்டாருங்க. அது நிச்சயம் நடக்கும். இது ஆவியில ஏவுறதுனால நான் உங்ககிட்ட சொல்றேன். இருக்கிற நம்மளே சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரை நிறைவேற வேண்டுமே. நிறைவேறும். சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஏற்கனவே 3 முறை முன்னால சொன்னாரு. தீர்க்க தரிசனமா சொன்னா பாடுபடுவேன், சிலுவையில் அறைவாங்க, நான் உயிர்த்தெழுவேன்றது ஒவ்வொரு முறையும் சொன்னாரு. அதே மாதிரி உயிரோடு எழுந்த ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர். சீக்கிரமாய் போய் சொல்லுங்க. கோ இம்மீடியட்லி டெல். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் அவங்க பயத்தோட மகா சந்தோஷம். 2 எப்படிங்க 2 சேருது பாருங்க. பயமும் சந்தோஷமும் சேர முடியுமா? சேர முடியும். அப்படிதான் சொல்றாரு. நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இல்ல சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆராதனை செய்யும் போது நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நமக்கு நடுக்கமும் இருக்கணும், களி கூறுதலும் இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா 500 பேர் 1 கொரிந்தியர் 15:6 ரெக்கார்டட் 500 பேருக்கும் அதிகமான சகோதரர்கள் ஒரே வேளையில தரிசனம். இது வந்து ஹலுசினேஷன் இருக்க முடியாது. ஏதோ மாயையாக இருக்க வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். நம்ம இது திட்டவட்டமாக சொல்ல முடியும். அவர் உயிர் தெழாமல் இருந்துதான் கிறிஸ்தவம் வளர்ந்திருக்காது. இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஊசியை எடுத்து வேர்ல்டு மேப்ல எங்க குத்துனீங்கனாலும் அங்க ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு மேப் உலக வரைபடத்தை எடுத்து ஒரு ஊசி எடுத்து எங்க குத்துனீங்கனாலும் அங்க ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் இருக்கிறான். கர்த்தர் கிறிஸ்துவத்தில் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இதை நம்ம மறந்து போகக்கூடாது. சரி, அடுத்தது நம்ம பாக்குறோம் the great commission. இல்ல இதுதான் கடைசி. இயேசு கிறிஸ்துவின் மைண்ட் என்னன்னா, யாருமே இழக்கப்படும், none perished, all saved. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. அனைவரும் ரட்சிக்கப்படணும், மீட்படையணும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆகவேதான் அவர் என்ன செய்யறாருன்னா, சீஷராக்குங்க என்று சொல்லி 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என் பின்னே வாருங்கள் என்று சொன்னவர் இப்பொழுது 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல போங்கள் என்று சொன்னார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர் சொல்றார், போங்க உபதேசம் பண்ணுங்க. அதோட நிறுத்தல. கடைசியில என்ன சொல்றாரு? அவர்களை சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள். அட்மிட் இன்டு யுவர் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. முதல் அதுல இந்த சென்டென்ஸ் கிரேட் கமிஷன் இதுக்கு பேர். இந்த கட்டாயமா நம்ம செஞ்சாகணும். கட்டளை இது. கமிஷன் என்பது கட்டளை. கட்டாயமா அதுல முக்கிய வினைச்சொல் எதுனா சீஷராக்குங்கள். சீஷராக்குங்கள். நம்ம நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்டாங்க போது நம்ம போயிடக்கூடாது. அவங்களை சீஷராக்குற வரைக்கும் நம்ம அவங்களோட இருக்கணும்ல. அவங்க பக்தர்களாக இருந்தா பிரயோஜனம் இல்லை. அவங்க சீஷராக மாற வேண்டும். சீஷர்களாக்குற ஒரு பெரிய கமிஷன் நமக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சபை இந்த கிரேட் கமிஷன், இந்த கிரேட் ஒமிஷன் அதை விட்டு விட்டாங்க. கிரேட்டா அதை ஒமிஷன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரி, நம்ம இடத்துலதான் ஆண்டவர் பேசுறார். நீங்களும் நானும் மிஷனரிகளாய் மாற ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொருவரும் நம்ம இருக்கிற இடத்துலயாவது ஏதாவது ஒரு விதத்துல மிஷனரியா மாறணும். நீங்க சென்டில் ஐலண்ட் இன்னைக்கு வரைக்கும் அன்ரீச்சாக இருக்குது. லெப்ட்ல போட்டிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ட்ரெஸ் போடாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 21ஆவது நூற்றாண்டு. இந்த 21ஆவது நூற்றாண்டுல கூட இன்னைக்கும் அவங்க கிட்ட போகவே முடியல. அந்தமான் நமக்கு பக்கத்துல ரொம்ப கிட்டதான், தூரம் ஒண்ணும் இல்லை. அவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்கள தொட முடியல. இல்ல சுவிசேஷம் இன்னும் போகாத இடங்கள் நிறைய இருக்குது, நிறைய இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார். ஆகவே சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய், மேக் டிசைபிள்ஸ், சீஷர்களாய் மாற்றுகிறவர்களாய் ஆண்டவர் அழைக்கிறார். யூ ஹேவ் த மெசேஜ். என்ன பிசி சிசி ஏசின்னு என்னவோ போட்டிருக்கிறார். என்னன்னா பிஃபோர் கிரைஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில நடந்ததை நம்ம சொல்லணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், கிறிஸ்துவை சந்தித்த பிறகு கனெக்ஷன் வித் கிரைஸ்ட், அவரை கனெக்ட் பண்ண பொழுது எனக்கு என்ன எப்படி மாற்றம் வந்தது. ஆஃப்டர் கிரைஸ்ட், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியது. இதை சொன்னாலே போதும். இதுவே ஒரு பெரிய மெசேஜ். உங்களுடைய சாட்சி ஒரு பெரிய மெசேஜ். யுவர் விட்னஸ் இஸ் a பவர்ஃபுல் மெசேஜ். ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லணும், யார்கிட்டயாவது சொல்லணும். எனக்கு நடந்தது, இது நடந்துச்சுங்க. எனக்கு பாருங்க ஹார்ட்
அட்டாக் வந்தது. நான் எப்படியோ இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். இப்ப கூட இந்த சாட்சி நான் நிறைய பேர்ட்ட சொல்றது உண்டு. இன்னைக்கு எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் பலத்தை தருகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் செய்வதை மற்றவங்க கிட்ட சொல்லணும். சாட்சி. அடுத்தது பாருங்க, யூ ஹேவ் த அத்தாரிட்டி. உங்களுக்கு ஆண்டவர் சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரம் அவரிடத்துல இருக்குது. சகல அதிகாரம் சகல சகல என்று 3 இடத்துல வருது இல்ல. சகல. He knows all powerful. dunamis power. 1:8 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 இல்ல. நீங்கள் பலனடைந்து இந்த dunamis பவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நான் போறேன். You have the anointing acts. கட்டாயம் போங்க. பக்கத்து வீட்டுக்காவது போங்க. மிஷனரி ஜர்னி நான் இங்க போட்டிருந்தேன். மிஷனரி ஜர்னி டு நெக்ஸ்ட் ஹவுஸ். அதுவே ஒரு பெரிய மிஷனரி ஜர்னி. போய் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்தது சொல்லுங்க. யூ கேன் டூ சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், செய்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றவர்களாய் போய் சொல்லுங்க. சொல்லாம இருக்கிறோமா? இவ்வளவு பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு இன்னும் நான் யார்ட்டையும் சொல்ல பிரதர், சகல அதிகாரம் பெற்றேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லி அனுப்புறார், நான் உன்னோட இருக்கிறேன். இல்ல, முடிவு பரியந்த நான் உன்னோட இருக்கிறேன். சகல நாட்கள் உன்னோட இருக்க. ஆல்வேஸ் ஐ எம் வித் யூ. மொபைல் மிஷனரியாக செயல்படுகிறோமா? இந்த கேள்வியோடு இன்றைக்கு முடிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வியோடு முடித்தோம். இன்றைய கேள்வி, நாம் என்ன மிஷனரியாக செயல்படும்? நாம் எல்லாரும், எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் a மிஷனரி, எவ்ரி நான் கிறிஸ்டியன் இஸ் a மிஷன் ஃபீல்ட். இது ஸ்டான்லி என்ன சொன்ன ஒரு வாசகம். எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் a மிஷனரி, எவ்ரி நான் கிறிஸ்டியன் இஸ் a மிஷன் ஃபீல்ட். ஆகவே மிஷனரிகளாக செயல்பட கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். தலைவனுக்கு ஜெபம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 5 நாட்கள் ஏறக்குறைய ஆண்டவரே, முதலிலிருந்து பார்த்தா 10 நாட்கள் ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை ஆராய்ச்சி செய்ய கர்த்தர் தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம் சுவாமி, நிறைய பெற்றிருக்கிறோம் ராஜா. எங்களிடத்துல நீ நிறைய எதிர்பார்க்கிறீர். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே மிஷனரிகளாக செயல்பட யாராவது ஒருவரிடமாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை பற்றி பகிர்ந்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையில நடந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள, உம்மை தேவாதி தேவன் என்று பறைசாற்ற, சீஷர்களாய் மாற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. எங்களுக்கு நீர் ஆண்டவரே அந்த அனாயிண்டிங்கை கொடுத்து அனுப்புங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அபிஷேகித்து அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். துதி, கன, மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ அண்ணா. அதாவது 10 நாட்கள் மத்தேயு புத்தகம் அண்ணனை விட்டா இன்னும் நாட்கள் போக எடுத்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அனைவருடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏசோப்பா இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை